ஹாய், அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். தனுஷ் அவர்களுடைய குபேரா திரைப்படம் ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருந்துச்சு. சோ இந்த வீடியோல அத பத்தின சின்ன ஒரு உரையாடல் அதுதான் வந்து நம்ம பண்ண போறோம். படத்தை பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்து இந்த பதிவை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு இன்டராக்டிவ் பேசிஸ்ல இந்த ஒரு வீடியோ வந்து நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ படம் நாங்க வந்து பார்த்தோம். எனக்கு படம் பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சில குறைகள் இருந்தாலுமே எனக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் கொடுத்துருந்துச்சு. அந்த ஒரு சில குறைகள் நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஸோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு லெஜெண்டரி படமாக வந்திருக்கும்ன்றதா என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு கருத்து. ஸோ இந்த வீடியோல குபேராவை பத்தின ஒரு சில நல்ல விஷயங்கள், ஒரு சில இந்த மாதிரி மாத்திக்க வேண்டிய விஷயங்கள், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கிறத நான் வந்து சொல்ல போறேன். இது எல்லாமே உங்களுக்கும் அப்படியே இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. ஸோ நீங்க படம் பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணுங்க. படம் பார்க்குற அளவுக்கு இது ஒருத்தான் கிடையாது. டெஃபினட்டா தியேட்டர்ல ஒரு தடவை பார்க்குற அளவுக்கு கூடிய ஒரு படம் தான் குபேரா. இன்னும் கொஞ்சம் பொறுமை வேணும், அவ்வளவுதான். ஸோ குபேரா எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிற சில பாயிண்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? குபேராவுடைய அந்த ஒன் லைன் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அதுவே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஒன் லைனு. மைல்டு ஸ்பாயில்டு சஹேடு. நான் ஆல்ரெடி ஒரு கார்டு போட்டேன், படம் பார்த்துட்டு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியாவுடைய மிகப்பெரிய பணக்காரன் ஒருத்தன், அவனுக்கும் இந்தியாவுடைய மிகப்பெரிய ஏழை ஒருத்தன், ஒரு பிச்சைக்காரன். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவுல நடக்கிற ஒரு சேஷ்டிகள், நடக்கிற சில விஷயங்கள் தான் இந்த குபேரா. ஸோ பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னா அடிக்கிட்டே போகலாம். நிறைய எனக்கு பேசிக்கா இருக்கு. ஸோ அதுல வந்து இதெல்லாமே சொல்றதுதான். தனுஷ் வந்து நடிப்பு அரக்கன் லபலபா என்னெல்லாம் சொல்லலாம். செமையா வந்துட்டு செமையா ஸ்கோர் பண்றாரு. எல்லா இடங்கள்லயும் வந்துட்டு அந்த கண்டினியூட்டி, பேசிக்கா ஒரு ஆக்டர் ஒரு ரோலை கேரி பண்ணிட்டு போறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்ல. சும்மா கமர்ஷியல் படம் எல்லாம் பண்ணிடலாம். நீ அடிச்சா மாசு, நான் வந்தா அதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசிடலாம். ஆனா ஒரு கேரக்டரை எம்பாடி பண்ணி அதை வந்துட்டு கடைசி வரைக்கும் வந்துட்டு எடுத்துட்டு போறன்றது ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமான ஒரு ப்ராசஸ். ஒரு சில ஆக்டர்ஸ் தான் அதை வந்து பர்ஃபெக்டா வந்துட்டு பண்றாங்க. ஸோ அதுல தனுஷ் அவர்களும் வந்துட்டு ஒரு பயங்கரமான சல்யூட்டே சொல்லலாம். ஏன் நான் வந்து அழுத்தி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, படத்துல தனுஷ் அவர்கள் வந்துட்டு அந்த ஒரு கை வந்து ஒரு மாதிரி உடச்சுட்டுருவாங்க. ஸோ ஒரு மாதிரி வராது, விரல்லாம் வந்துட்டு வராது. ஸோ நான் ரொம்ப பார்த்துட்டு இருந்தேன் அந்த விஷயத்த. ஸோ அதை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் வந்துட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தாரு. அது கூட சேர்த்து தனுஷ் அவர்கள் வந்துட்டு என்னதான் நம்ம வந்து அப்படி சொன்னாலுமே அவர் வந்து ஒரு மாஸ் ஹீரோ தான். அந்த மாஸ் ஹீரோக்கான அந்த ஒரு நடையோ, அந்த ஒரு பேச்சோ, அந்த பாடி லாங்குவேஜோ எந்த இடத்துலயுமே வந்துட்டு ஒரு துளி கூட எனக்கு தெரியல. ஒரு பிச்சைக்காரன் தான்ப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பயங்கரமா பண்ணியிருந்தா அப்படி. ஸோ அதே மாதிரி இது ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். எனக்கு மட்டும் தான் அப்படி தெரியுதான்னு தெரியல. தாடியோட அந்த கெட்டப்ல தனுஷ் அவர்களை பார்க்கும்போது எனக்கு அப்பப்ப வெற்றிமாறன் சார் தான் நடுவில் வந்துட்டு போனாரு. ஹே சார் நீங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு லைட்டா மைண்டுக்கு வந்துட்டு போச்சு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு போச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு நாட் நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஸோ அதை வந்துட்டு இப்போ நான் சொல்ல போற பாயிண்ட் வந்துட்டு பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த படத்துக்கு, இந்த கதைக்கு, அந்த கேரக்டருக்கு ஒரு ஜஸ்டிஸ்ன்ற இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குபேரா படத்துல வர தனுஷ் அவர்களோட கேரக்டர் தேவான்னு நினைக்கிறேன், ஸோ அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு எலிஃபென்ட் மாதிரி படத்துலயே அதை சொல்லுவாங்க. பார்த்ததெல்லாம் ஞாபகம் வச்சுப்பான், அவ்வளோ இன்டெலிஜென்ஸ் பவர், அதே மாதிரி கள்ளங்கப்படம் இல்லாத ஒரு ஆளு, ஒரு மாதிரி பியூர் ஹார்ட்டட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு கேரக்டர் தான் தனுஷ் அவர்கள் வருவார். ஸோ அந்த கேரக்டரை இப்போ மேபி வேற ஏதாவது படங்களா இருந்ததுன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அடிச்சு தூள் பறக்க வர்றார் அவருமே, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, கமர்ஷியல் பேசிக்கா. அது தப்புன்னு சொல்ல வரல. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இந்த படத்துல இல்ல. அந்த கேரக்டர்னா அவன் அப்படிதானா, அவன் அப்படிதான் கடைசி வரைக்கும் அவன் வந்துட்டு அவன் ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறான்ற மாதிரி அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதுவே ஒரு நெகட்டிவா ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டும் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதை நான் அப்புறமா சொல்றேன். அதுக்கு அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கதை செலக்ட் பண்ணி இந்த கதையை ஒரு போக்கு பாத்தீங்களா, ஸ்கிரீன் பிளே அப்படின்றது எனக்கு வந்துட்டு அந்த ஒரு டென்ஷன் ஒரு மைல்டு ஒரு விஷயம் வந்துட்டு அங்கங்க ஒரு பாயிண்ட்ஸ்ல வச்சிருந்திருப்பாங்க. அது என்னன்றது படம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். அந்த பிச்சைக்காரங்களாம் கூட்டிட்டு வந்து ஒரு விஷயத்துக்காக ஈடுபடுத்துவாங்க. ஸோ அதுலயுமே எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தா இருந்துச்சு. ஸோ ப்ரீ இன்டர்வல் வரைக்குமே கதை வந்துட்டு எனக்கு ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. ஒரு மாதிரி வாவ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பர்ஃபார்மன்ஸும் சரி, அதுக்கடுத்து எங்க போகுது எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஸோ பாசிட்டிவ், அடுத்த பாசிட்டிவா பாத்தீங்கன்னா தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள், அவர் தமிழுக்கு வந்தா தான் லைட்டா ஒரு மாதிரி பண்ணி விடுறாரு அப்படி. ஸோ தெலுங்கு படங்கள்லாம் ரொம்பவே நல்லா பண்றாரு. ஸோ குபேரா படத்துல பாட்டு 1-2 தான் இருந்தாலுமே வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறமா ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் நாகார்ஜுனா சார், அப்புறம் ராஷ்மிகா மந்தனா, அவ்வளவா நிறைய சொல்லலாம். எல்லாமே வந்து பர்ஃபெக்டா சூப்பரா இருந்துச்சு. டைலாக்ஸ்மே குறிப்பா சொல்லணும்னா அந்த ஏன் சாவு எனக்கு, ஓ சாவு உனக்கு அப்படின்றது, ஏன் மேடம் சாவணும், வாழணும் மேடம், வாழ்ந்து காட்டணும்னு தனுஷ் அவர்கள் சொல்றது ஒரு மாதிரி
ஒரு மாதிரி ஒரு பஞ்ச் டயலாக் தான். ஆனா வந்து அந்த படத்துக்குரிய ஒரு ஸ்டைல் இருக்கிற ஒரு பஞ்ச் டயலாக். ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ் சொல்லலாமா? யா. அடுத்து கம்மிங் டு தி நெகட்டிவ்ஸ்னு சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்கள் எப்படி மாத்திருக்கலாம் அப்படின்னு வேணா நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு கிரியேட்டருக்குமே அவர் ஒரு நினைச்சு பண்ணிட்டு போறது நம்ம வந்து நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. மேபி சில பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். ஸோ நெகட்டிவ்ன்றது பொதுவா எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகலாம், நெகட்டிவ் நான் சொல்லிவிடும். பட் ஆனால் இது வந்துட்டு ஒரு என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லலாம். குறிப்பாக படம் பாத்தீங்கன்னா அந்த ப்ரீ இன்டர்வல் முன்னாடி ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் படம் வந்துட்டு நவருலையோ, கதையா வந்துட்டு அடுத்தது நகரலையோ, ஏன்னா ஒரு இடத்துலயே சுத்திக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி வந்துட்டு ஃபீல் ஆச்சு. இது வந்துட்டு ஒரு திருத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல கிட்டத்தட்ட ஒரு ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த சோன்ல தனுஷ் அவர்கள் என்ன சொல்லுவாருன்னா, அந்த ஒரு பணம் இருக்கும், அந்த மொத்த பணமும் எனக்கு வேணும், எனக்கு வந்து அந்த பணத்தை வந்துட்டு நீங்க வந்துட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அந்த பாயிண்ட்ல தான் வந்துட்டு அந்த ஒரு பிளேவே ஆரம்பிக்கும். ஒரு ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஒரு பிளேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அது அந்த இடத்துல தான் ஆரம்பிக்கும். அது அங்க கொண்டு போய் கடைசியில் வைக்கிறதுக்கு பதில நடுவில் சில விஷயங்கள்லாம் தூக்கிட்டு இதை கொண்டாந்து ஒரு இன்டர்வல் வச்சிருந்தா இன்னும் வந்துட்டு ஒரு 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 பேங்கா இருந்திருக்குமோ அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ இது ரெண்டாவது. அண்ட் மூணாவது, ராஷ்மிகா மந்தனா அவங்க கேரக்டர் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு மற்ற படங்களை காட்டும் இது ஒரு மாதிரி எனக்கு வந்துட்டு ஓகே தான், பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு பதில அந்த கேரக்டர்ல ஒரு யோகி பாபு மாதிரியான ஆட்களோ அந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் காமெடியாவும் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்றது என்னுடைய ஒரு கருத்து. ஏன்னா இப்போ அந்த ராஷ்மிகா அவங்க வர சீன்ஸ்ல வந்துட்டு ஓகே இன்னும் ஓடிக்காம தான் போகுது, இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு யோகி பாபு மாதிரியோ இல்ல யாரோ ஒருத்தங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அது காமெடியா பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கும். ஏன்னா அது அந்த ரோலே அந்த மாதிரி தான். ஏன்னா நாகார்ஜுனா அவரை தேடி வந்து ஒரு சில விஷயங்கள்ல அவர் மாட்டிப்பாரு, தனுஷா அவர் வந்து மாட்டிப்பாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மேபி அப்படி ஒன்று இருந்துதான் இன்னும் பெட்டரா இருந்திருக்குமோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இது ஒன்று. அண்ட் திருப்பியும் அதை எண்டா பார்க்கும்போது படம் வந்து ஓகே கோயிங், ஆனா தனுஷ் அவர்களோட அந்த கள்ளங்கப்படம் இல்லாத ஒன்று இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதுவே த்ரூ அவுட் கடைசி வரைக்கும் டிராவல் ஆகுது. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இவருமே இன்டெலிஜென்ட்டா ஏதாவது பிளே பண்ற மாதிரி அந்த பக்கம் மாத்தி அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒன்று வந்துட்டு பண்ணிருக்கலாம். அப்படிதான் இன்னுமே கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். அதே மாதிரி நாகார்ஜுனா அவர்கள் படத்துல திருப்பியும் அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது ஒரு சில ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஓவர்லாம் சொல்ல முடியாது, ஒரு கன் ஷூட் சீன் ஒன்று இருக்கும். ஆனா அது வரைக்கும் படம் இந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு ஜோன்லயும் இல்லாம ஒரு மாதிரி நீட்டா போயிட்டு இருந்தா திடீர்னு ஏன்டா இப்போ ஏதோ ஒரு கமர்ஷியல் சினிமா ஞாபகப்படுத்துற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மாத்திதான் பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஓவரால் குபேரா எப்படிரா, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் நிறைய அடிக்கிட்டே போறேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தடவை தியேட்டர்ல தாராளமாக இந்த ரொம்ப போய் பாட்டு குத்து ஃபைட்டு அப்படிலாம் எதிர்பார்க்காம ஒரு நல்ல ஒரு படம், ஒரு 3 மணி நேரம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும், அதுவும் வந்துட்டு பாத்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்லோ பர்ன் படங்கள் பொறுமையான உட்காந்து பார்ப்போமா தியேட்டர்ல அப்படின்ற மாதிரி சிந்தனை உள்ளவர்கள் தாராளமாக தியேட்டர்ல போய் ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ மற்றவங்க நான் கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த மாதிரி படம்லாம் பார்க்கறது இல்லப்பா, நான் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபைட்டு இதெல்லாம் ரொம்ப விரும்புவேன், பரபரப்பா வந்து கதையை போயிட்டு இருக்கணும் அந்த மாதிரிலாம் படம் விரும்புவேன்னா வெயிட் பண்ணுங்க. ஏதோ ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ஒரு மாசத்துல வந்துடும். ஸோ நீங்க உங்களோட வீக்கெண்ட்ஸ்ல டிவியில பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ ஓவரால் குபேரா படம் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் மாத்திருந்தாங்க, இன்னும் வந்து ஒரு என்ன சொல்றது, நிஜமா இதெல்லாம் கொஞ்சம் மாத்திருந்தாங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி ஒன் ஆஃப் த ஃபியூ பெஸ்ட் ஃபிலிம்ஸ்னு ஒருத்தவங்க லைனப் வச்சிருப்போம்ல, எல்லாருக்கும் ஒரு சில படங்கள் ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான படமாவே நான் அதை வந்து கன்சிடர் பண்ணியிருப்பேன். பட் தெரியல, இதனால அதை வந்துட்டு இல்லாமல் போயிடுச்சு. பட் எனிவேஸ் இதுதான் வந்து குபேராவுடைய எங்களுடைய ஒரு தாட்ஸ். இதே மாதிரி உங்களுக்கும் இதெல்லாம் தோணிருந்துச்சு அப்படின்னா, அல்லது உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து இது பண்ணிருக்கலாமேன்னு தோணிருந்துச்சுன்னா அதை வந்துட்டு கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ.